Hey hello friends, நான் தான் உங்க ஹரி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா இது அங்க இருக்கு பாத்தீங்களா இந்த மிக்ஸி இத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நம்ம வீட்ல வந்து இந்த மிக்ஸி வந்து வாங்கி இருந்தாங்க. ஓகே அன்பாக்சிங் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு குழப்பமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு சில டெக்னாலஜிஸ்லாம் வந்து சொல்லிருந்தாங்க. அதுவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்க மாதிரி இருந்துச்சு. என்னடா அவங்க இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்களே இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நான் செக் பண்ணி பார்த்தேன் அது உண்மைதான். என்ன டெக்னாலஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டோன் பாண்டிங் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்கானுங்க. அதை யூஸ் பண்ணி அந்த பிளேடை வந்து யூஸ் பண்ணோன்னா மிக்சியில் அரைக்கக்கூடிய டேஸ்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கானுங்க. அதே மாதிரி தான் அந்த பிளேடும் வந்து இருக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரைண்டரே தேவையில்ல இதுலேயே வந்து மாவாட்டிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஏண்டா கிரைண்டரே வந்து 1 மணி நேரம் ஒன்றா ஹீட் ஆயிரும், இது எப்படி மாவு அரைக்க முடியும் அப்படின்னு நான் யோசித்தேன். அதுக்கும் ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ணியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் பெரிய மிக்ஸி ஜார்லாம் இருக்கும் இல்லையா, அது எப்பயும் சும்மாவே ஒரு ஓரத்தில் இருக்கும். எப்போயாவது பெரிய ஃபங்க்ஷனில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதையும் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் வந்து இதில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு யூனிக்காக இருந்துச்சு. மற்ற மிக்சியோட கம்பேர் பண்ணும்போது சரி நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி இதை அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ. மற்றபடி இதில் உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி வச்சிட்றேன். ரொம்ப பெருசாக இருக்குது, இப்போ ஓப்பன் பண்ணேன்னா நானே வந்து மறைஞ்சிருவேன் கேமராவில். அதனால் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம குயிக்காக பார்த்துடலாம். சரி வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாம். ஓகே நம்ம எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சாச்சு. அந்த பாக்ஸ்குள்ளே இருந்ததெல்லாம் வந்து 1 2 3 4 5 ஒரு மிக்ஸி, 4 ஜாரு, அப்புறம் அந்த இது வந்து 2 இதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த உள்ள இப்படி கிண்டி வரத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து அந்த பிளேடை வந்து கிளட்டுறதுக்கும் பின்னாடி யூஸ் பண்ணலாம். சரிங்களா, இது ஒன்று. அப்புறம் ஒரு யூசர் மேனுவல்ஸ், வாரண்டி கார்டோடு சேர்ந்த ஒரு யூசர் மேனுவல்ஸ். இது அவ்வளோதான் இருந்துச்சு. 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 பொருள் மட்டும் தான் இதுக்குள்ளே இருந்துச்சு. ஓகே இதெல்லாம் ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். இந்த மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா மற்ற மிக்ஸி மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு உருண்டையான தெரியுதா, அப்படி ஒரு மாதிரி உருளையாக கொடுத்துருக்காங்க. முன்னாடி உள்ள மிக்ஸிலாம் இப்படி வந்து அப்புறம் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். இது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு உருளையாக கொடுத்துருக்காங்க. அதனால் இதுவும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு லுக்காக இருக்குது. அதுவும் இங்கே ஒரு சில்வர் கலரில் ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுவும் வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. அப்புறம் இதில் வந்து 3 ஸ்டேஜ் ஸ்பீடு வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி வந்து என்ன கம்பெனின்னு சொல்லிடுறேன். இங்கே இருக்குது பார்த்திங்களா, போஸ் நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கோங்க, BOSCH போஷ். இந்த கம்பெனியோட மிக்ஸி தான் வந்து நம்ம வாங்கியிருந்தோம். இது வந்து ஜெர்மன் மேடு ப்ராடக்ட்டு. வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 வாட்ஸு, இதுலேயே 500 வாட்ஸ் இருக்குது, 750 வாட்ஸ் இருக்குது, 3 இருக்குது. இது 3 மட்டும் தான் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது. இதை எடுத்து 1500 1300 வந்து நம்ம ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி அதிகமான பர்பஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுவே வந்து ரா பவர் தான், செம்ம ஸ்பீடு போட்டோன்னா அப்படியே வருமா. பழைய மிக்ஸியோட இது சரியான ஸ்பீடு, நமக்கே ஒரு பயமுறுத்துகிற மாதிரி ஸ்பீடு இருந்துச்சு. இது வந்து 22000 RPM, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு வந்து 22000 முறை வந்து இந்த இது சுற்றும். சரிங்களா, அந்தளவுக்கு வந்து இதோட ஸ்பீடு வந்து இருக்குது. இதுவே கம்மியாக வாங்கினோன்னா 750 இல்லை 500 வாங்கினோன்னா இன்னும் ஸ்லோவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இதில் சொல்லி இல்லையா ஒரு சில டெக்னாலஜிலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து மெயினாக வந்து இந்த சட்னி ஜாரும் அதுக்கடுத்து உள்ள இந்த மீடியம் ஜாரும் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இந்த பெருசு வந்து எதுக்கடா இருக்குது அப்படின்னு தெரியாமே வந்து சும்மாவே இருக்கும். சரிங்களா, இதில் வந்து ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இல்லை. இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்குது, அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன். என்னென்னா இதோட ஒயர் லென்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. நம்ம மேலெலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ளக் பண்ணிட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இடத்துல வச்சு கீழே வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வைக்க முடியல. ஒரு டேபிள் மாதிரி ஒரு இது யூஸ் பண்ணி தான் வைக்க முடியும். அப்புறம் வந்து ஓவர்லோடு ப்ரொடக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம நிறையா போட்டு ஜாம் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இதை 2 வாட்டி இப்படி ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வரும். அப்புறம் வந்து புஷ் வந்து சொல்லியே ஆகணும், தரையில் வச்சோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது, எடுக்கவே முடியல, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இதோட பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதில் வந்து 3 ஸ்பீடு இருக்குது. அப்புறம் பல்ஸ்னு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே இது அவ்வளோதான், இதை வந்து கீழே வச்சுருவோம். நம்ம அடுத்து இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத வந்து இப்போ போயிருக்கேன். ஓகே அடுத்து வந்து ஒன்று ஒன்றா பார்த்துருவோம், இதெல்லாம் ஓரமாக வச்சுருவோம். ஃபஸ்ட்டு சட்னி ஜார்லேருந்து வருவோம். சரிங்களா, சட்னி ஜார் எடுத்துக்கிட்டோன்னா ஓகே இதோட மூடியை பற்றி சொல்லி ஆகணும். எல்லாத்துலேயும் இந்த மாதிரி இதோட மூடி வந்து கொடுத்துருக்காங்க, கிளிப்போடு கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப் வந்து நம்ம அட்வான்டேஜ்னு சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மேலே வச்சு இப்படி கையை வச்சு பிடிச்சிட்டே இருக்க தேவையில்ல. சரிங்களா,
இந்த வடிவேல் ஒரு படத்தில் ஒருத்தன் தலையிலேருந்து கை எடுத்தால் சங்க கடிப்பானே, அந்த மாதிரி நம்ம எப்பயுமே தலையில் கை வச்சுட்டே வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க வச்சுட்டு இந்த சைடு ஏதாவது கிண்டிக்கிட்டு இருப்பாங்க அடுப்பில். அந்த மாதிரி இதுக்கு தலையில் கை வச்சுட்டே இருக்குன்ற அவசியம் வந்து கிடையாது. இந்த கிளிப்பு வந்து கொடுத்துருக்காங்க, அது பெட்டராக இருக்குது, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. சரிங்களா. அப்புறம் என்னென்னா நம்ம மேலே தண்ணி ஊற்றணும் அப்படின்ற பட்சத்தில் ஃபுல்லாக கழட்ட தேவையில்லை. இங்கே வந்து ஒரு மூடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மூடியை கழட்டிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றுறது இல்லை உள்ளே எதுவும் இது பண்ணணும் மிக்ஸ் பண்ணி விடணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது ஒரு சூப்பராக இருக்குது. இது நான் பார்த்த அளவுக்கு வேறு எந்த மிக்சிலையும் இல்லை. வேறு இதில் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. இது ஒரு நல்லாயிருக்கு, மூடியும் நல்லாயிருக்கு, உள்ள பிளேடோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. பின்னாடி வந்து எப்பயும் போல் நார்மலாக இருக்க மாதிரி ஒரு இது தான். ஒரு சில மிக்சியில் வந்து வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ரொம்ப லென்த்தியான வீடியோவாக போகும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை வரமா வச்சிடலாம். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது மீடியம் ஜார். இந்த மீடியம் ஜாரில் தான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த அம்மியில் அரைக்கக்கூடிய டேஸ்ட் வர மாதிரி ஒரு ஸ்டோன் கோட்டிங் பிளேடு வந்து ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், அம்மியில் அரைக்கிற மாதிரி அரைக்கணும்னு சொல்லிட்டு இமேஜ் போட்டிருக்காங்க. ஓகே, இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன டிஃப்ரெண்ட் இந்த இதில் இருக்கக்கூடிய பிளேடுக்கும் இதில் இருக்க பிளேடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து இருக்காது. அம்மியில் அரைச்சா எப்படி இருக்கும்னா ஒரு சக்கையாக இருக்கும். சரிங்களா. அந்த மாதிரி, அதாவது நல்லா ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் ஓரளவுக்கு ஒரு மீடியமாக இருக்கும், ஒரு நரப்பாக இருக்கும். அந்த இது வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்ப் எட்ஜஸ் இருக்காது. நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு வந்து இந்த பிளேடை வந்து கழட்டிக்கலாம். சட்னி ஜாரில் கழட்ட முடியாது. மீடியம் ஜார்லேயும் இந்த பெரிய ஜார்லேயும் வந்து இந்த பிளேடை வந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா வந்து இதை வந்து ஈஸியாக கழட்டிடலாம். சரிங்களா. அதுவே ஆன்டி கிளாக் வைஸில் ஓகே கழட்டியாச்சு. ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணால் டைட் ஆகும், ஆப்போசிட்டாக இருக்கும். நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. மற்ற நட்டு போல்ட்லாம் யூஸ் பண்ணும்போது கிளாக் வைஸில் பண்ணால் டைட் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணால் லூஸ் ஆகும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. கிளாக் வைஸில் பண்ணால் லூஸ் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோன்னா டைட் ஆகும். அப்படின்றப்ப தான் இந்த மிக்ஸி கிரைண்டர்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. அது ஈஸியாக கழட்டிட்டு இதனால் அப்படி வச்சுட்டு டைட் பண்ணிட்டோன்னா இந்த பிளேடு வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த மாதிரி அரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இதில் வந்து இந்த ஒரு டெக்னாலஜி வந்து வேறு வெளியே இருக்க மாதிரி எனக்கு தெரில. இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான். சரிங்களா. அடுத்து இதையும் நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த பெரிய ஜார் சொன்னேன் இல்லையா, எப்பயுமே எல்லா வீட்லேயும் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கே தெரியும். இந்த பெரிய ஜார் எப்பயுமே சும்மாவே இருக்கும். என்ன எதுக்கடா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் சும்மாவே வச்சுருப்போம். அதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி மாவு அரைக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாவு வந்து இதை அரைக்கலாம். இட்லிக்கு தோசைக்கெல்லாம் கூட மாவு அரைக்கிற மாதிரி இதை அரைக்கலாம். அதுக்கு ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணுன்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே. ஓகே, சூப்பர். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, என்னடா ஹேண்டில் வந்து உள்ளே வந்துருச்சான்னு யோசிக்க வேணாம். இது வந்து தான் அந்த மாவு அரைக்கிறதுக்கு வந்து நம்ம கிரைண்டரில் வந்து சைடில் வந்து ஒரு இது மாதிரி இருக்கும் தெரியுங்களா. அது வந்து என்ன பண்ணால் மாவு அரைக்கும் போது இதில் பட்டு திருப்பி மாவு வந்து உள்ளே சென்டரில் தள்ளி விடும். அது இப்படி தள்ளி விடணுங்கிறதுக்காக இந்த இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எடுத்துக்கலாம், வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், திருப்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. மாவு கூட அரைக்கலாம். அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு நம்மளால் அரைக்கணும்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். கிரைண்டரோட ஃபாஸ்ட்டாக அரைக்கும். கம்மியாக அரைக்கணும் அப்படின்ற ஒரு 2 பேத்துக்கு வந்து சும்மா அப்போதைக்கு ஏதாவது மாவு அரைக்கணும் அப்படின்னா ஈஸியாக வந்து அரைச்சிக்கலாம். சூப்பரில் நல்லா இருந்துச்சு. இது ஒன்று. அதே மாதிரி எல்லா இதுலேயும் மேலே வந்து இது கொடுத்துருக்காங்க, அந்த ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த விஷயம் வந்து எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க. இப்படி எடுத்து மூடிக்கலாம். டக்குன்னு பிடிக்குமான்னு பயப்பட தேவையில்ல. அவ்வளோ சீக்கிரம் வந்து வராது. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. இப்படி சுற்றிட்டோன்னு டைட் ஆகிடுது. ஓகே, சூப்பரில். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் ஜார். இதை வந்து இப்படி எடுத்துகிட்டு இதையும் இப்படி எடுக்கணும். இதான் வந்து ஜூஸ் ஜாரு. இது வந்து கொஞ்சம் ரொம்ப கீழே போட்டால் உடஞ்சிட்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் தான் இதில் ஒரு பிரச்சனை. இதுக்குள்ளே இதை நம்ம இதை வச்சுட்டு இதுக்குள்ளே பழத்தெல்லாம் போட்டுட்டு ஓகேவா, இதில் இப்படி மூடிட்டோம் அப்படின்னா ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துடும். இது உள்ளுக்கே ஃபில்டர் பண்ணி வந்துடும். அந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இது கீழே போட்டால் உடையிற மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்குது. அது மட்டும் தான் ப்ராப்ளம். மற்றபடி சூப்பர்னே சொல்லலாம். ஓகே, அப்புறம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது எப்படி இருக்குது, இது வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க அந்த மாவு தள்ளி விடுறதுக்கு. அவ்வளோதான். வேறு என்ன, இந்த 4 ஜாரை பற்றி சொல்லியாச்சு. இதில் ஈஸியாக மாவு அரைக்கலாம்னு சொல்லியாச்சு. வேறு அவ்வளோதான். இந்த 2 டெக்னாலஜி புதுசாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா.
அம்மியில் அரைக்கிற மாதிரி டேஸ்ட்டு, இட்லிக்கு தோசைக்கெலாம் மாவு ஆட்டிக்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி. இந்த 2 டெக்னாலஜி வந்து புதுசாக கொடுத்துருங்க. அப்புறம் இந்த கிளிப்பு இது ஒன்று, இந்த 3 வந்து சூப்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதோட விலை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எவ்வளோ விலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வாங்கினும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இப்போது வந்து அதிகமாக இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு அமௌண்ட் சொல்லிட்டு அங்கே ஒரு அமௌண்ட் இருக்கக்கூடாது இல்லையா? அந்த லிங்க்கை போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிலே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், விலையும் செக் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா 8500 கிட்ட வந்து எம்ஆர்பி போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம வாங்கினது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, போய் செக் பண்ணி பாருங்கள் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது போயிட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 750 வாட்ஸில் வாங்கணும் அப்படின்னா 750 வாட்ஸில் வந்து இந்த டெக்னாலஜி வராது. எது தெரியுமா? இந்த அம்மியில் அரைக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, 750ல் 500 இல்லையா, இதிலே ஒன்றில் வந்து வராது. அந்த அம்மியில் அரைக்கக்கூடிய அந்த பிளேடு இருக்கிற டெக்னாலஜியும் இந்த மாவு அரைக்கிறதும் ஏதோ ஒன்றில் வந்து வராது. ஆனால் இதில் 1000ல் வந்து வரும். ஏன்னா 750லேயோ 500லேயோ வந்து மாவு அரைக்க முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடாது இல்லையா, அதனால வந்து அதில் வந்து அவங்க கொடுக்கல, இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பெட்டர் வந்து நம்ம 1000 வாட்ஸ் போகிறது வந்து பெட்டர்னே சொல்லலாம். ஏன்னா அதுக்கும் ஒரு 1000 ஒரு 500 கிட்ட தான் டிஃப்ரெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 3 ஜார் உள்ளது மாதிரி இருக்குது. ஜூஸ் ஜார் எனக்கு வேணாம் அப்படின்னா வந்து ஜூஸ் இல்லாமல் இந்த 3 ஜார் இருக்க மாதிரியும் இருக்குது. இல்லை ஜூஸ் ஜார் வேணும் அப்படின்னா ஜூஸ் ஜார் இருக்க மாதிரியும் இருக்குது. இல்லை இந்த பெரிய ஜார் வேணாம் அப்படின்னா பெரிய ஜார் இல்லாமல் இது மட்டும் வாங்குற மாதிரியும் ஒரு இது இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதை நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அப்பா, அவ்வளோதான். அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் ஒரு அன்பாக்சிங் வந்து. அவ்வளோதான். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து மறக்காமல் சொல்லிடுங்க. இது போல் வேறு எதுவும் அன்பாக்சிங்லாம் பண்ணலாம் அப்படின்னா நம்ம எதுவும் வாங்கும்போது கரெக்டாக பண்ணலாம். இல்லை இதெல்லாம் வேணாம்ப்பா என் அப்பா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. சரிங்களா? பாய்.